ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எவ்வளோ நீட்டாக நைட்டி கட் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நைட்டியோட உயரம் எடுக்க போகிறோம். 1லேருந்து 51 இன்ச்சு. நமக்கு 50 இன்ச்சு தான் ஹைட்டு. தையலுக்கு 1 இன்ச்சு தான் கூட்டியிருக்கோம். ஏன்னா கைக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஆனால் நம்ம வந்து நார்மலாக 50 + தையலுக்கு 4 இன்ச்சு கூட்டி தான் நம்ம உயரம் எடுக்கணும். அப்போ தான் நம்ம கீழே வந்து ஹைட் கூட குறைய இருந்துச்சுன்னா நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இது நைட்டி தானே, அதனால் ஹைட் கூட இருந்தாலும் மடித்து தைச்சிக்கலாம். மார்பு சுற்றளவு 34/4. அதை 4ஆல் அடி கொடுக்கும்போது 8.25 + தையலுக்கு 2 இன்ச்சு குட்டி 10.25. 34/4ங்கிறத 34/4ன்னு செல்லில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10.25 வரும். அப்படின்னா நமக்கு 10.25ன்னு அர்த்தம். சீட் சுற்றளவும் சேம் மெத்தடில் தான் 4ஆல் டிவைட் பண்ணி 9.5 + தையலுக்கு 2 இன்ச்சு குட்டி 11.5. ஷோல்டரும் சேம் தான், 4ஆல் தான் டிவைட் பண்ணி 3.5 வருது. கழுத்து அகலம் வந்து 2, ஆம்கோல் வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். 17.5 அதை 3ஆல் டிவைட் பண்ணணும். இது எப்போவுமே நமக்கு ஃபார்முலா மாதிரி ஆம்கோல் மட்டும் 3ஆல் டிவைட் பண்ணணும். முன்கழுத்து உயரம் 4, பின்கழுத்து உயரம் 5, கை உயரம் வந்து 5.5. எப்படி கட் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம வச்சுருக்கிறது வந்து நைட்டி கிளாத்து. அதில் வந்து நம்ம இப்போ கரைப்பக்கத்தை பார்க்குறோம். 2 சைடு சிலும்பல் சைடு வரும், 2 சைடு கரைப்பக்கம் வரும். அந்த ரெண்டையும் நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோம். இந்த சைடு சிலும்பல் சைடு, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கீழே உள்ள சைடும் சிலும்பல் சைடு. நமக்கு ஆப்போசிட்டில் இந்த 4ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, அகலத்தில் உள்ளது வந்து கரைப்பக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மடித்து 4ஆக மடித்து போட்டுட்டு கழுத்து அகலம் எடுக்கும், அப்புறமா கழுத்து உயரம் எடுக்கும். உயரம் வந்து எவ்வளவுனா முன்கழுத்து 4.5, பின்கழுத்து 5.5. ஓகேவா? இப்போ நம்ம கழுத்து அகலத்தை நம்ம 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அதை அந்த மாதிரி சேமாக பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இப்போ அந்த பாக்ஸில் நம்ம 1 இன்ச்சு அந்த டேயில் அந்த முக்குல 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வளைவு போடுதோம். இது நைட்டிக்குங்கிறதுனால 1 இன்ச்சு. ப்ளவுஸ் சுடிக்கு எப்படிங்கிறத நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி வளைவு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு நமக்கு வந்து ஷோல்ட்ரு கழுத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷோல்ட்ரு எண்டில் நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணுவோம். ஆம்கோல் வந்து 5.5. ஆம்கோல் 5.5க்கு போட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிடுதோம். கழுத்துக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணி எப்படி நம்ம வளைவு போட்டோமோ அதே மாதிரி ஆம்கோலுக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த வளைவு போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவுன்னு 3 பார்ட்டு வச்சுருக்கோம். அது வந்து 5.5 இன்ச்சு கேப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது வந்து மேக்ஸிமம் சுடிக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். சுடிக்கு ஓப்பன் வந்து 16 இன்ச்சில் வருதுன்னா நம்ம வந்து 5.5 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது நேர்க்கா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது வந்து மார்பு சுற்றளவு, அதுக்கு வந்து நமக்கு 10.5 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவும் சேம் அளவு தான் உங்களுக்கு வந்துருந்துச்சு 10.5. ஆனால் சீட் சுற்றளவு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சீட் சுற்றளவு 12.5. இப்போ நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கை ஃபுல்லாக இப்போ நம்ம சீட் சுற்றளவு மார்க் பண்ணியிருந்த இடத்துல இருந்து நம்ம லாஸ்ட் எண்டு உயரம் எவ்வளவு இருக்கோ அந்த உயரத்தில் வர நம்ம இருக்கிற எவ்வளோ அகலம் இருக்கோ அதை வந்து கிராஸாக மட்டும் மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த அளவு வந்து நமக்கு வீதி அதிகமாக இருக்கணுங்கிறதுனால நைட்டியோட எண்டு வர நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து கீழே வந்து கால் எத்தாது, வீதிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சு, அளவு எடுத்தாச்சு. இன்னும் அப்படி நைட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கீழே லாஸ்ட் எண்டில் இருந்த மிச்ச கிளாத்தை நம்ம எடுத்திருக்கோம். அந்த கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போடுதோம். ஏன்னா நம்ம 2 ஸ்லீவ் கட் பண்ணுறோங்கிறதுனால 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணணும். அதோட கீழே கரை பக்கத்தில் வந்து சிலும்பல் இருக்குது, முன்ன பின்னே இருக்குங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கைக்கு எப்படி அளவு எடுக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம். கைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கை உயரம் எடுக்கும். அது வந்து நமக்கு 5.5. தையலுக்கு 1 இன்ச்சு கூட்டி 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இடத்துல மட்டும் மார்க் பண்ணாமல் நம்ம அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த அகலம் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிடுறோம். நம்ம எப்போவுமே ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி அகலத்தில் 2 இன்ச்சும் உயரத்தில் 3 இன்ச்சும் மார்க் பண்ணி நம்ம வளைவு போடணும். அப்போ தான் நமக்கு அந்த வளைவு வந்து கரெக்டான வளைவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வளைவு போடுறதுனால நம்மளோட கையோட வளைவு வந்து நீட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம நீட்டாக கை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, ஜக்கா கண்டிப்பாக கட் பண்ணணும், சென்டரில் நம்ம கட் பண்ணணும். நம்ம 2 ஸ்லீவும் ஒரே டைமில் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேன்வாஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி நீட்டாக மாடல் வைக்கிறதுக்கு கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு வந்து கேன்வாஸ் கிளாத் எடுத்துருக்கோம். அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதோட நெக்கை வந்து அந்த கேன்வாஸ் மேலே வச்சு கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சுங்கிறதுனால மார்க் பண்ணி அதே சேம் அளவில் கரெக்டாக அந்த கழுத்தை வந்து நீவி அந்த வளைவு ஷேப்பை வந்து கரெக்டாக வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் பென்சில்கிட்ட. அந்த நெக் ஷேப்பு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தில் எந்த ஷேப் இருக்கோ அதே ஷேப்புக்கு நம்ம வரைஞ்சிக்கிடுவோம். ஒன்றரை இன்ச்சு வச்சு அகலத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். எப்படி மார்க் பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக எப்படி நீட்டாக வைக்கிறோங்கிறத உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறதுல நம்ம அந்த கழுத்து ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணுறதுனால அந்த ஷேப் கிடைக்குது. அந்த ஷேப்பை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டோம் கிராஸாக. திருப்பி அதுலேருந்து நம்ம நெக்குக்கு கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோம். அந்த பாக்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜிப் அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாரி நெக் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி டிசைன் வைக்கிறது. இந்த டிசைன் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மாதிரினாலும் நீங்கள் வைக்கலாம். நெக் ஷேப் ஒன் சைடு மார்க் பண்ணியிருக்கு. அதேமாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு அதை அந்த சைடில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் பென்சில் ஷேப்பு. அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் நீட்டாக நெக்கு வரைஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த நம்ம கேன்வாஸில் வந்து 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி கட் பண்ணுறோங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கேன்வாஸ் கிளாத்தில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அதை மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டி, கேன்வாஸ், கை எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக டெய்லரிங்கை பற்றி தேவைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.